சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியால் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என அனைவரும் தங்களின் வலிமையை வெளிப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் பாரம்பரிய கோட்டையாக கருதப்படும் இந்த பகுதி இன்று கடுமையான அரசியல் போட்டியின் மையமாக மாறியுள்ளது. கடந்த தேர்தல்களில் கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தை அதிமுக கைப்பற்றி இருந்தாலும் இந்த முறை திமுக, தவேக, நாம் தமிழர் என அனைவரும் அதனை முறியடிக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். திமுக தொடர்ந்து அங்கு மாநாட்டுகளை நடத்தி மக்களிடம் தங்களின் கொள்கைகளை பரப்பி வருகின்றனர். அமைச்சர் சக்கரபாணி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல பொறுப்பாளர்களாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் களத்தில் அனுபவம் வாய்ந்த செந்தில் பாலாஜி களமிறங்கி இருப்பது திமுகவிற்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் செங்கோட்டையன் கட்சியை விட்டு விலகியதால் தவேகவும் கொங்கு மண்டலத்தின் தன் அடிப்படை வலிமையாக உருவாக்க முயற்சி செய்து வருகின்றது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் அங்கு தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். ஆனால் அதிமுக திமுகவுக்கு முன்பதாகவே தேர்தல் அறிக்கை குழுவை கோவையில் களமிறங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், செம்மல், சி.வி. சண்முகம், உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் கோவை வந்துள்ளனர். அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அவர்கள் விவசாயிகள், தொழில்துறையினர், நெசவாளர்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவம், ஐடி துறை, குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி, கோவை மாவட்டத்திற்கு அனைத்து முக்கிய திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக தான். திமுக கோவைக்கு எதையும் செய்யவில்லை. மக்கள் யாரும் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கடந்த காலத்தில் அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு பெருவாரியாக வாக்களித்து இருந்தாலும் இப்பொழுது அவர்களும் விலகிவிட்டனர். தமிழகத்தில் மிகப்பெரிய மற்றும் முக்கிய திட்டங்கள் அனைத்துமே அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். எம்ஜிஆர் பிறந்த நாளில் எடப்பாடியார் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். திமுகவை போல மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்று வலியுறுத்தினார். மற்ற கட்சிகளுக்கு முன்னதாகவே தேர்தல் பணிகளை முடிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் அதிமுக களமிறங்கியுள்ளது. மற்ற பகுதிகளில் சற்று தொய்வாக இருந்தாலும் கோவையில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வேலுமணி நம்பிக்கை அளித்து இருப்பது திமுகவின் செந்தில் பாலாஜி மற்றும் தவேகாவின் செங்கோட்டையன் ஆகியோருக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.